பார்கவிய கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஜனனி, அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்துட்டு போராட்டம் மாதிரி நடத்துகிறாங்க. குணசேகரனையும் அவங்க ஆளுங்க எல்லாரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும். அவங்களால தான் வந்துட்டு பார்கவியோட அப்பா இறந்துட்டாரு. இதுக்கு ஒரு நியாயம் வேணுன்ற மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு, லைவ் போயிட்டுருக்கு. அதை வந்துட்டு கரெக்டாக குணசேகரனுக்கு காமிக்கிறாங்க. செம்ம கடுப்பாயிடுறாரு அவர். ஒரு பக்கம் கோவத்தில் வந்துட்டு கொந்தளிக்கிறாரு. டேய் வாங்கடா, கிளம்புங்கடா, இன்னைக்கு அப்படியே மொத்தமாக அவங்கள இது பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு அவங்க தம்பிங்களை கூப்பிட்றாங்க. எல்லாருமே ஷாக்கில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு புரியாமல் இன்னொரு பக்கம் இங்கே கொன்றவை வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஜனனியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த பொண்ணு பார்கவி வந்துட்டு எந்த விதத்துலேயும் வந்துட்டு பேக் வாங்கிடக்கூடாது. அப்படிக்காண்டி அவள் கொஞ்சம் இதுவாக பண்ணாலும் வந்துட்டு இந்த கேஸே நிற்காமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வக்கீல் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை இந்த பொண்ணு கொஞ்சம் பேக் வாங்கினாலும் கொஞ்சம் தயங்கி நின்றாலும் சரி, எதிர்கட்சி ஆளுங்க வந்துட்டு அவள் எமோஷ்னலி ட்ராமாவில் இருக்கிறா, அதனால் இந்த சாட்சி ஏற்றுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாமல் இந்த கேஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பார்கவி கிட்ட ஜனனி போயிட்டு பேசுகிறாங்க, இங்கே பாரு நம்ம போகலாம், இந்த கேஸை கொடுத்து இது நடவடிக்கை எடுக்க சொல்லிவிட்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் தனியாக தான் இருப்போம் 4 பேருமே, நீயும் எங்கள் கூட வந்துடுன்னு சொல்கிறாங்க. உடனே பார்கவி கோவமாக எழுந்து அழுகுறாங்க. எனக்கு யாரும் வேணாம், நீங்கள் இல்லை, யாருமே எனக்கு வேணாம், என் அப்பா போயிட்டாரு, அம்மா போயிட்டாங்க, யாருமே இல்லாமல் நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோவமாக கத்துறாங்க. இதுக்கப்புறமா கேஸ் குத்த மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.